ஐயா கேளுங்க, வேகமா கேளுங்க. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட செயலாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள். நான் 3 பேருக்கிட்டையும், அதாவது இருக்கிற அனைத்து அரசியல் பிரமுகர்கிட்டையும் கேட்கிறேன். இப்போ அண்ணன் விவசாய சங்கம்லாம் பேசினாங்க. இன்னைக்கு நம்ம நாடு குட்டிச்சவரா போறது இந்த டாஸ்மாக்னால. அதுக்கு மாற்று கல்லு அதை, ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து உணவுப் பொருள் லிஸ்ட்லேயே சேர்த்துட்டாங்க. அதை பத்தி எந்த ஒரு ஆட்சியாளரும் கட்சிக்காரங்களும் அதை பத்தி ஆல்கஹால் இல்லையா, விவசாயமும் ஒரு நிமிஷம் போதை வராதா? போதை வருங்க. முதல்ல அதாவது இன்னைக்கே டாஸ்மாக் எல்லாத்தையும் முட்டா எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. நாங்க படிப்படியா இது கல் எடுத்துன்னு வந்தா விவசாயிகளும் வாழ்வாங்க. இதுக்கு ஒரு மாற்று. கேள்வி புரிஞ்சிச்சு சார். சொல்லுங்க, திமுக அதையும் ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தோம். ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும். எத்தனை படி குறைஞ்சிருக்கு? அதாவது உங்களுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப அதிமுக ஆட்சியில அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிக்கிற சாலைகளுக்கு வேறு பேர் மாத்திட்டாங்க. கடத்த கடையை மாத்தல, வேறு பேரை மாத்திட்டாங்க. ஆனால் அதனாலதான் ஆட்சியா மாத்திட்டாங்க, உங்க கையில கொடுத்தாங்க. நீங்க எங்க மூடினீங்க கடையை? படிப்படியா குறைக்கப்பட்டிருக்குது. குறைக்கப்படலன்னு சொல்ல முடியாதுங்க. படிப்படியா கடையை மூடி இருக்கீங்க. 500 கடையை மூடி இருக்கீங்க. 1500 மணமகள் மன்றங்களை வேற பேர்ல திறந்திருக்கீங்க. அவங்க இடம் மாத்தி திறந்தாங்க, நீங்க பேரை மாத்தி திறந்தீங்க. அவர் சார் சொல்றது வந்து எலைட் பார், அதை பத்தி சொல்ல வராரு. அவரு சொல்றது வந்து எலைட் பார் ஓபன் ஆயிருக்கிறாங்க, அது பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்துற மக்களை வந்து இங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகளால அவங்க விலை அதிகமா இருக்குது, அது இங்க சேர்த்து வச்சா குழப்பெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் அவங்க ரூட்ல இருக்கிறாங்க. இவங்க ஆனா கடைகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? சரி, மீண்டும் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்காக உங்கள் வாக்குறுதியா இடம் வருமா? இது வந்து தலைமை 2026 நான் ஒரு சில கட்டுப்பாடுகள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஏன் கலந்துக்கலன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து எங்க தலைவரின் பிறந்தநாள் நிகழ்வு குறித்து ஏற்கனவே பதிவாகிய நாள் என்பதால் கண்டிப்பா அதுதானே காரணம். தாங்கள் தேர்தல் அறிக்கை பற்றி கேட்கிறீர்கள், அது தலைமை தேர்தல் அறிக்கை குழு. ஒரே ஒரு சுருக்கமான பதில், ஒரே ஒரு சுருக்கமான பதில். டாஸ்மாக் கடைகளால தமிழ்நாட்டில் பிரச்சனை, எல்லா மாவட்டத்திலும் பிரச்சனை இருக்கு. திமுகவுடைய கருத்து என்ன? அவ்வளவுதான் கேள்வி. பிரச்சனைகள் இல்லாத விஷயங்கள் இல்லை, எல்லாத்துலயும் பிரச்சனை தான் இருக்கும். ஆனாலும் கூட குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பிரச்சனை இல்லை, ஒத்துணுகிறாங்க. முக்கியமான விஷயம் நீங்க கேட்கிற மாதிரி படிப்படியா குறைக்கிறதா முற்றுமா அகற்றப்படுதான்றதெல்லாம் வந்து தேர்தல் தயாரிப்பு குழு எங்களுடைய கட்சியில நியமிச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு தொகுதிக்கும் சேர்ந்து எல்லாருக்கிட்ட மக்கள்கிட்ட கருத்து கேட்டு புரிஞ்சிச்சு. நன்றி. ஆனா நீங்க சொல்லுங்க செந்தில்குமார் அண்ணா, இப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. டாஸ்மாக் விவகாரத்துல திமுகவுடைய கொள்கையிலிருந்து அதிமுக எந்த இடத்துல வேறுபடுது? 2016 தேர்தலின் போது மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படிப்படியா டாஸ்மாக் கடைகளை குறைப்போன்னு வந்தவனே 500 கடைகளை குறைச்சாங்க. அதே வழியிலே மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கலாம் 500 கடையை மாத்தல, 500 கடையை அவரும் குறைச்சிருக்காரு. 1000 கூட எண்ணிக்கையில குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு கடை குறைச்சேன் இல்ல எலைட்டு எல்லாம் ஒண்ணுதான். ஃபாரின்ல இருந்து வர சரக்கு விற்கிறதா என்ன அதிகமா இருக்க தவிர்த்து எல்லா பொட்டி கடைகளிலும் கிடைக்கும். ஒரு டாஸ்மாக் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க 10 கடைகளிலும் கிடைக்கும். நீங்க பேசுறத அதை பேசணும். நாங்க எண்ணிக்கையில கடையை குறைச்சிருக்கோம், எங்கேயும் வெளியில விற்கிறதோ கள்ளத்தரத்துலயோ எங்கேயுமே கிடைச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு விஜயலாபுரத்துல ஒரு இந்த டாஸ்மாக் இருக்குன்னா அது சுத்து வட்டாரத்துல இருக்கிற 10 கிராமங்கள்ல 10 ஊர்ல அங்கேயே கள்ளத்தனமா விற்கிறாங்க. ராத்திரி 2 மணிக்கும் கிடைக்குது, 4 மணிக்கும் கிடைக்குது. தலைமை கிட்ட எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, கடைகளை முன்னும் குறைப்போம், நேரங்களை குறைக்கிறதுக்கானதும் செய்வோம். அது ஒரு வாக்குறுதியா கொடுக்கிறாரு அண்ணன். நன்றி அக்கா. நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்க வாக்குறுதியா சொல்றேன். மக்களுக்கு முற்றிலுமா டாஸ்மாக் மூடப்படும், கல்லுதான் வரப்போம். திருப்பி எங்க அண்ணன் இதுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நன்றி.